இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட மேலும் 42 ரெசார்ட்களுக்கு சீல் வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி மற்றும் இந்த வழக்கில் நடைபெற்ற வாதங்கள் தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்துல தேசிய வனவிலங்குகள் வாரியம், அதே போல மலை பகுதி பாதுகாப்பு ஆணையம் ஆகியவற்றுடைய ஒப்புதல் ஏதும் இல்லாம நிறைய சட்டவிரோதமாக ரிசார்ட்டுகள் செயல்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய நிறுவனர் கற்பகம்ங்கிறவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி உரிய ஒப்புதல் இல்லாம அனுமதி இல்லாம செயல்படக்கூடிய இந்த சட்டவிரோத ரிசார்ட்களை மூடக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ரிசார்ட்கள் காரணமாக மலைப்பகுதியில சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மனுவில் முன்வைத்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இந்த மாதிரி சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்துல சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய ரிசார்ட்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷுத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தரப்புல ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தலைமையில 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு அங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசனூர், கோர்மங்கலம், தலைமலை, தாளவாடி இப்படி பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், அந்த ஆய்வுல மொத்தமா 42 ரிசார்ட்டுகள் சட்டவிரோதமாக இயங்குவது தெரிய அவற்றுக்கு எதிராக சீல் வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர மேலும் ஒரு 42 ரிசார்ட்டுகளுக்கு இது மாதிரி சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதை அடுத்து அந்த ரிசார்ட்டுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்களுக்கு ஏன் உங்களை ரிசார்ட்டுகளை சீல் வைக்க கூடாதுன்னு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இது மாதிரி சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.